சார் கோயில் கும்பாபிஷேகம் இதெல்லாம் சொல்கிறீங்க நல்லா தான் இருக்குது, ஆனால் அதில் தமிழில் வருமா அப்படின்னு கேட்டதுக்கு வரும் அப்படின்னு ரொம்ப மங்களகரமாக பேசியிருக்கார் ஒருத்தர். யார் அவர்? அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். இப்போ கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்துகிறாங்களே, என்ன தமிழில் சொல்லணும், தமிழில் சொல்லணும்னா நிறைய பேருக்கும் வருது. இந்த குடமுழுக்கு நடத்துறதுக்காக அதில் சமஸ்கிருத மந்திரம்லாம் உச்சரிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்தோடனே அது கேள்வி கேட்குறாங்க, என்ன சார் என்ன சமஸ்கிருதம் தானாமே அப்படின்னு கேட்டோன்னே சேகர் பாபு அவர்கள் இப்போ தெளிவாக சொல்லிட்டார், அப்படிலாம் இல்லைப்பா, தமிழில் மந்திரம் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னார். அதில் என்னென்னா அப்போ தமிழில் தான் மந்திரமா அப்படின்ற டவுட்டு நம்ம ஆளுங்களுக்கு வரும். அப்போ தமிழ்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா ஓகே சூப்பர் அப்படின்னு பாராட்டிடலான்னு நினைக்கும் போது தமிழிலும் அப்படின்னு இக்கு வச்சிருக்கிறாரு சேகர் பாபு அவர்கள். அப்போ சமஸ்கிருதத்துலேயும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும் அப்படின்றத இப்போ நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காரு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். தெளிவாக நீதிமன்றத்திலேயே அது குறித்த அபிடவிட் போட்டிருக்கின்றோம். தமிழிலும் குடமுழுக்கு, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எப்பொழுதும் தமிழ், இங்கும் தமிழ், இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய கொள்கை. தமிழிலும் குடமுழுக்கு. அதுக்கடுத்துதான் இப்போ 100க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் நடந்துருக்கீங்க, ஒரு கோயிலுக்கு கூட நீங்கள் முதல்வரா கூடவே இல்லையாம பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இது விமர்சனமாக முன்வைக்கிறாங்க சார் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா வழிபாட்டு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது தனிநபருக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும், அதில் போய் மூக்க நுழைக்க முடியுமா, அது நாகரிகமாக இருக்கும், அவர் எப்படி கும்பிட்றாரு இவர் எப்படி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா நம்ம. ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் எவ்வளவு பணிகள் இந்த ஆன்மீக ஸ்தலங்களில் நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணுமா இல்லையா. இப்போ சாமி கும்பிட வரமாட்டேங்கிறாரு, கோயிலுக்கு வரமாட்டேங்கிறாருன்றதை மட்டும் பேசுகிறீங்களே தவிர அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எத்தனை கோயில்களில் சிறப்பாக புனரமைக்கப்பட்டிருக்கு, சிறப்பான ப்ராஜெக்ட்ஸ் போயிருக்கு, சிலை கட்டியிருக்கோ அது கட்டியிருக்கோ இது கட்டியிருக்கோ அப்படின்ற மாதிரி பெரிய லிஸ்ட்டாக போட்டார். இதில் நமக்கு என்னென்னா கேட்கையில் லைட்டாக கர் அப்படின்னு தூங்கிடலாமான்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எங்கள் முதல்வர் பதவிக்கு வந்த பிறகுதான் அப்படின்னு ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல, 1 2 3 4 5 6 7 அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போகிறார். ஒரு தடவை சொல்லிவிட்டு லிஸ்ட்டை மட்டும் போட்டிருக்கலாம், இருந்தாலும் என்னத்தை சொல்கிறது. இப்போ நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. டம்ளரில் லோட்டாவில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, அவர் சொல்லிட்டு இருக்கும்போது லைட்டாக தூக்கம் வந்துச்சுன்னா அப்படி எடுத்து 2 சொட்டு பிச்சுக் அப்படின்னு அடிச்சிட்டிங்கன்னா தூக்கம் கலைஞ்சு அவர் என்ன பேசுகிறான்றதை கேட்டலாம். லைட்டாக ஸ்லீப்பிங் மோடு கொண்டு போகிற மாதிரி தான் பேசியிருக்கார் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். ஒவ்வொருவரும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையில் மற்றவர்கள் தலையிடுவது நாகரிகத்திற்கு உகந்தது அல்ல. மனிதன் எதை விரும்பக்கூடாதோ மற்றவருடைய வழிபாட்டு நெறிமுறையில் தலையிடுவதுதான் மனிதன் விரும்பக்கூடாது. எங்கள் முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற முதல்வர். ஆத்திகர்கள் நாத்திகர்கள் ஒரு சேர கொண்டு வந்த அரசு இந்த அரசு. எங்கள் முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இதுவரையில் 3117 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. எங்கள் முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இதுவரையில் 10,880 திருக்கோயில்களுக்கு உயர்மட்ட குழுவுடைய SLC எனப்படுகின்ற தொல்லியல் சார்ந்த குழுவினுடைய அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கிறது. எங்க முதல்வர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகுதான் 826 பணிகள் 1036 கோடி ரூபாய் செலவில் வெறும் முருகர் திருக்கோயிலுக்கு மாத்திரம் சிறப்பு சேர்க்கின்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்கள் முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழ்கடவுள் முருகனுக்கு உலகிலேயே 184 அடி பிரம்மாண்டமான சிலையை மருதமலையில் நிறுவதற்குண்டான ஆக்கப்பூர்வமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கள் முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் 134 அடி உயரத்திலே முருகர் சிலை நம்முடைய ஈரோடு மாவட்டத்திலே எங்கள் அருமை அண்ணன் முத்துசாமி அவர்களுடைய ஏற்பாட்டில் சிலை அமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எங்கள் முதல்வருடைய கொள்கை இறைவனையோ இறை நம்பிக்கை உள்ளவர்களையோ விமர்சனம் செய்வதையோ எதிர்கருத்து கூறுவதையோ வாடிக்கையாக கொள்ளாதவர்.